குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து .NET லெவல 3வது ப்ரோக்ராம் பார்க்க போறோம். 3வது ப்ரோக்ராம் என்னதுன்னா, உங்களோட டேட்டா பர்த் கொடுத்தா அவங்களோட ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லணும். அதுதான் வந்து 3வது ப்ரோக்ராம். நம்ம வந்து டைரக்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். வழக்கம் போல ஃபைலு, நியூ, ப்ராஜெக்ட். லெஃப்ட் சைடு வந்து விஷுவல் சி ஷார்ப் எனேபிளா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சரியா? சரி. சென்டர்ல இருக்கிற ஃபார்மை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஆக்கிட்டு ஹெட்டிங்காக ஒரு லேபிள், ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஏஜ் கால்குலேஷன் சென்டர்ல வச்சுப்போம். நெக்ஸ்ட் இன்னொரு லேபிள், உங்களோட டேட்டா பர்த் இன்புட்டா கொடுக்கணும். சொல்றதுக்காக டேட்டா பர்த். சரி, இன்னைக்கு நம்ம புதுசா வந்து டேட் டைம் பிக்கர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் படிக்க போறோம். இது எதுக்குன்னா உங்களோட டேட்டா பர்த்தை இன்புட்டா கொடுக்கறதுக்காக. சரியா? நெக்ஸ்ட் வந்து பட்டன். பட்டன் வந்து பேரை மாத்திக்கோங்க. கால்குலேட். அதுக்கப்புறம் உங்களோட ஏஜை காமிக்கிறதுக்கு வந்து ஒரு லேபிள், ஏஜ். சரியா? அவ்வளவுதான். நம்மளோட டிசைனிங் பார்த்து முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 லேபிள் வச்சிருக்கோம். ஒன்று டைட்டிலுக்காக, இன்னொன்று டேட்டா பர்த்ங்கிற வார்த்தைக்காக. புது கண்ட்ரோல் வந்து டேட், நம்மளோட டேட்டா பர்த் இன்புட் வாங்குறதுக்கு ஒரு கண்ட்ரோல். வழக்கம் போல பட்டன்ல வந்து கால்குலேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதை வச்சு நம்ம ஏஜை கால்குலேட் பண்ணி போறோம். நம்மளோட ஏஜ் டிஸ்பிளே பண்றதுக்காக யுவர் ஏஜ்ங்கிற ஒரு லேபிள் வச்சிருக்கிறோம். சரியா? சரி, சேவ் பண்ணிட்டு ஃபார்மை சேவ் பண்ணிட்டு கால்குலேட்டுங்கிற பட்டனை டபுள் கிளிக் பண்ணுங்க. வழக்கம் போல இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆயிருக்கும். இதில் நம்ம கோடிங் பண்ண ஆரம்பிக்கலாம். புதுசாக ஓப்பன் ஆன ஃபங்க்ஷன் இதுதான். இதுல வந்து டேட் டைம்ங்கிற ஒரு டேட்டா டைப்பு, டிஓபிங்கிற ஒரு வேரியபிள், டேட் டைம் பிக்கர், நம்மளோட கண்ட்ரோல் பேரு டாட் வேல்யூ செமிகோலன். சரியா? அடுத்து 2வது வேரியபிள் வந்து டேட் டைம், இன்னைக்கு டேட் அது எடுக்கணும். அதுக்காக டுடேங்கிற ஒரு வேரியபிள், அகைன் டேட் டைம் டுடே. சரியா? நம்மளோட டேட்டா பேத் வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிளும், இன்னைக்கு டேட் வைக்கிறதுக்கும் டுடேங்கிற ஒரு வேரியபிள், 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் இன்டிஜர் ஏஜ் ஈக்குவல் டு டுடே டாட் இயர் மைனஸ் டிஓபி டாட் இயர் செமிகோலன். நெக்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன்ல டுடே டாட் மந்த், அடுத்தது டிஓபி டாட் மந்த் ஆர் சிம்பிள், அகைன் ஒரு பிராக்கெட் ஆரம்பிச்சு டுடே டாட் மந்த் ஈக்குவல் டு டிஓபி டாட் மந்த், 2 ஆண்டு, அடுத்தது டுடே டாட் டே டிஓபி டாட் டே. சரியா? இது போட்டு இப்போ ஆரம்பிச்சுட்டு கீழே ஏஜ் மைனஸ் மைனஸ் செமிகோலன். இப்போ க்ளோஸ் பண்ணிருங்க. சாரி, இப்போ க்ளோஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து லேபிள் 4, லேபிள் 3 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள
ஒரு ஏஜ் கோலன் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ்ங்கிற சிம்பிள் ஏஜுங்கிற வேரியபிள் ப்ளஸ்ங்கிற சிம்பிள் இயர்ஸுங்கிற ஒரு வேர்டு அவ்வளோதாயா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து அந்த கண்ட்ரோல் வந்து வாங்குறதுக்காக ஒரு வேரியபிள் டிஓபிங்கிற ஒரு வேரியபிள், இன்னைக்கு டேட்டு ஷோ எடுக்கிறதுக்காக டுடேங்கிற வேரியபிள், இதை வச்சு நம்மளோட ஏஜை வந்து இந்த இஃப் கண்டிஷன் மூலமா கால்குலேட் பண்ணிடுவோம். இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், புதுசாக நம்ம எதுவும் படிக்கல. சரியா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ஃபார்முக்கு போங்க. ஃபார்முக்கு போனதுக்கப்புறம் டீபக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கண்ட்ரோலில் போயிட்டு October 30. சரியா? இது என்னோட டேட் ஆஃப் பர்த். இதை கொடுத்ததுக்கப்புறம் இதை கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். பாருங்க 25 இயர்ஸ், என்னோட ஏஜ் வந்து 25 வயசு. சரியா? இதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதுதான் நம்மளோட 3வது ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? ஒருவேளை இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் வந்து கிளாஸில் வந்து கேட்டுக்கோ, இல்லை கமெண்ட்ல கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? ஒருவேளை புரிஞ்சுன்னா லைக் பண்ணிக்கோ, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? சரி, தேங்க்யூ.